திண்டுக்கல்லில் ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு 5000 இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். இஸ்லாமியர்கள் கடந்த 30 நாட்களாக நோன்பு மேற்கொண்டு ரம்ஜான் பண்டிகை தினமான இன்று இஸ்லாமியர்கள் காலையில் புத்தாடை அணிந்து பள்ளி வாசல்களுக்கு சென்று அங்கு நடைபெற்ற ரம்ஜான் சிறப்பு தொழுகையில் பங்கேற்றனர். அதன்படி திண்டுக்கல் பேகம்பூர் பெரிய பள்ளிவாசலில் 5000 இஸ்லாமியர்கள் பங்கு பெற்ற ரம்ஜான் சிறப்பு தொழுகை நடந்தது. பள்ளிவாசல் தலைமை இமாம் ரபீக் அகமது யூசப் தலைமையில் ரம்ஜான் சிறப்பு தொழுகையை நிகழ்த்தினார். இதில் பேகம்பூர் மட்டுமின்றி திண்டுக்கல் நகரை சேர்ந்த சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஏராளமான இஸ்லாமியர்களும் கலந்து கொண்டு தொழுகையில் ஈடுபட்டனர். وَنُيَسِّرُكَ لِلْيُسْرِ ثُمَّ لَا يَمُوتُ فِيهَا وَلَا يَحْيَا قَدْ أَفْلَحَ مَن تَزَكَّىٰ وَذَكَرَ اسْمَ رَبِّهِ فَصَلَّىٰ. الله أكبر. الله أكبر. الله أكبر. الله أكبر. الحمد اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين وللآخرة خير. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. اللهم அஸ்ஸலாமு அலைக்கும். இறைவனால் இஸ்லாமியர்கள் மீது கடமையாக்கப்பட்ட ரமலான் மாதத்துடைய 30 நாட்களில் நோன்பு நோற்று இரவிலே இறைவனை வணங்கி ஏழைகளுடைய பசியை உணர்ந்து அந்த ஏழைகளுடைய பசிகளை போக்கக்கூடிய வகையிலே இன்றைய பெருநாளிலே இல்லாதவர்களுக்கு தான தர்மங்கள் வழங்கி அவர்களுடைய மகிழ்ச்சியிலும் எங்களுடைய மகிழ்ச்சியை பெறக்கூடிய வகையிலே இந்த ஈதுல் ஃபித்ர் பெருநாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த ஈதுல் ஃபித்ர் பெருநாளை கொண்டாடக்கூடிய முஸ்லீம்கள் அனைவர்களுக்குமே ஈது பெருநாளுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். கடந்த ஒரு மாதமாக அனைவர்களுமே இறைவனுடைய கடமையை நிறைவேற்றி பசித்திருந்து இரவிலே வணங்கி கடமையை நிறைவேற்றினார்கள். அதற்கு பகரமாக இன்றைய நாள் மகிழ்ச்சிக்குரிய நாளாக பெருநாளாக இறைவனால் வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த பெருநாளை மகிழ்ச்சியுடன் கொண்டாடக்கூடிய அனைவர்களுக்குமே ஈது பெருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஈது முபாரக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.